வெல்கம் டு மேக்ஸ் பை காலி. இன்றைக்கி ஆவரேஜ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர் ஆர் டோட்டல் 120 ஸ்டூடெண்ட்ஸ், 3 sections ABC of class 10. The average marks of the 3 section is 85. Okay. B and C section 88. A section 78. ஓகே, இதை மிக்சர் அனாலிசிஸ்லேயே சால்வ் பண்ண முடியும். ஸோ 3 7, ஸோ இந்த 10 தான் 120னா நம்மளுக்கு கேட்குறது வந்து ஏ செக்ஷனில் உள்ளவங்க தான் கேட்குறாங்க. ஏ செக்ஷன் இது தானே, இது ஏ, இது பி ப்ளஸ் சி, இது 3 பேரோட ஆவரேஜ். ஸோ 3 தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. 36 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஸோ அதே மாதிரியான சம் தான். The average age of 96 workers in factory is 32 years. The average age of men 41 years, women 25 years. ஸோ அதே மாதிரியே டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்னா 41 மென்னு, 25 வந்து உமனு, 32 வந்து 3 பேரோடது. ஸோ 7 9. ஸோ 16 தான் வந்து 96. நம்மளுக்கு கேட்குறது உமனோடது தான் கேட்குறாங்க. இங்கே 9. ஸோ 9 மல்டிபிள் இது மட்டும்தான் இருக்குது. இருந்தாலுமே இதை சால்வ் பண்ணோன்னா 56 54 தான். நெக்ஸ்ட்டு, த ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் A and B is rupees 4500. த ஆவரேஜ் மந்த்லி இன்கம் B and C 5600. ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் A and C 4500. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது வந்து பி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னா, இதில் பி வர, அதாவது டிஃப்ரெண்ட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பி வருது இல்லை, இந்த பி வர அமௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பி இல்லாத அமௌண்ட்டை அதில் மைனஸ் பண்ணிட்டானாலே ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். எக்ஸாம்பிளுக்கு 45 + 56. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 48 மைனஸ் பண்ணிட்டோம்னாலே இதுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 5300 தான். நெக்ஸ்ட்டு, ஸோ போன சம் பார்த்தோம்ல, அதே மாதிரியான சம் தான் இதுவும். இதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆனுவல் இன்கம் ஆஃப் ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏ வந்திருக்க வேல்யூலாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 78 ப்ளஸ் 80. அகெயின் இதில் வந்து ஏ இல்லாத வேல்யூ வந்து இந்த வேல்யூ தான் ஏ இல்லாத வேல்யூ. ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டோம்னாலே ஆன்சர் வந்துடும். ஸோ 75. ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 83 வரப்போகுது. 83 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, த ஆவரேஜ் ஆஃப் 21 data is 36 out of with the first 12 data having an average of 15. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, 12 9 பிரிச்சுருக்காங்க, 21. ஸோ இது 3, இது 4. ஸோ அந்த 12 தான் 15. ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் என்னென்னு தெரியல. ஓவராலாக 36. ஸோ இதுக்கு கம்பேர் பண்ணும்போது 21 வேல்யூ இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா, 36 + 21 × 4 / 3. ஸோ 7 28. ஸோ அப்படி இருக்கும்போது 36 + 28, இதுக்கான ஆன்சர் 64. நெக்ஸ்ட்டு, ஆவரேஜ் ஆஃப் 51 ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ் 13 ஆவரேஜ். ஓகே. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தவங்க புதுசாக ஆட் ஆகிறாங்க. ப்ரீவியஸாக இருந்தது வந்து 13 ஆவரேஜ். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து புதுசாக ஆட் ஆகிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா 58 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒன்று தானே ஆவரேஜ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கான ஆன்சர் டைரெக்டாகவே இதையும் ஆட் பண்ணிடலாம். 71 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, the average of 14 student of a class is 20.
If the student leaves the class, average weight of the class drops 2 kg. ஓகே, என்ன ஆகுதுன்னா ப்ரீவியஸாக 20 kg இருக்குது, இப்போ 2 kg கம்மியாகுது. ஸோ எதுலனா ப்ரீவியஸாக 14 பேர் இருந்தாங்க, இப்போ 13 பேர் தானே இருக்காங்க. ஸோ ஒருத்தர் கம்மியாக இருக்காங்க. ஸோ இதை இது பண்ணிட்டோம்னாலே டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். 26. ஸோ 46 தான் இதுக்கான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு, the average weight of 8 men is decreased by 3 kg when one of them whose weight is 56 is replaced by a new man. What is the weight of a new man? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கேட்குறது வந்து 8 men அப்படி சொல்லி. ஓகே, இப்போ ஆல்ரெடி ஒருத்தங்க வெளியில் போயிட்டு இன்னொருத்தங்க புதுசாக ஆட் ஆகிறாங்க. இப்போ வெளியில் போனவங்க வந்து 56 kg. ஸோ அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 8 3 24. ஸோ 24 இதை பண்ணிட்டாலே நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 32 தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, students, the mean of the marks scored by 40 students is 68. Later on it was found that a score of 25 was misread 45. ஓகே, ஸோ 25 தான் கரெக்டு, பட் ஆனால் 45 தப்பாக போட்டாங்க. அப்படின்னு என்ன ஆகும்? ஸோ 20 வந்து கம்மியாக இருக்கும். எதில்? 40. ஸோ இப்படி கட் பண்ணும்போது 0.5 தான் வரும். எதில் மைனஸ் பண்ணுவோன்னா 68. ஸோ 67.5 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஸோ என் ஓகே, இப்போ வந்து என் வந்து கண்டுபிடிக்கணுன்னா 160 / 40 தான். ஸோ 4 தான், என் வந்து 4ன்னு கிடைக்க போகுது. ஸோ 7n + 15 தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் 28 + ஒரு 15. ஸோ 43 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, the average price of 3-item furniture is rupees 15,855 if their prices are in the ratio 3:5:7, the costliest item. Okay, so 15,855ல இதுதான் வந்து ஸோ அந்த ஓவரால் மொத்த அமௌண்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது 15 காஸ்ட்லியஸ்ட் ஐட்டம் தான் கேட்குறாங்க. பட் ஆனால் இது வந்து 3 பேரோட ஆவரேஜுமே இருக்குது. ஸோ அதனால் இன்ட்டு 3 பண்ணிக்கலாம். ஸோ 5 3 1 7 1. ஸோ 7ல் முடிகிறது இந்த 1 தான் இருக்குது, யூனிட் டிஜிட். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, the average price of 3 items of furniture is 16,800 if the price or ratio சேம் அதே தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து சீப்பஸ்ட் ஐட்டம் கேட்குறாங்க. சீப்பஸ்ட் ஐட்டம்னா 3 தான். ஸோ 3 தான் கேட்குறாங்க. 3 நம்பர் இருக்குது. ஸோ 15 அதே தான். 5 3 அகெயின் 3 6 வரும் 0. ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3000 பண்ணாலே 9000 கிட்ட வருது. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.